ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மது செக்யூரிட்டி சிஸ்டம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆன்லைனில் நம்ம வந்து வீடியோ போட ஆரம்பித்து 1 மந்த் ஆயிடுச்சு. நமக்கு முதல் கமாண்டாக வந்து ஒன்று வந்திருக்கு. ஸோ நான் ரொம்ப ஹாப்பி. ஓகேங்களா, வாங்க என்ன கமாண்ட் நம்ம பார்ப்போம். வா, இந்த கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிசிடிவி வயர் ரூட்டிங் பண்ணும்போது ஓப்பனாக விடுறது நல்லதா, அப்படி இல்லைன்னா பிவிசி பைப் மூலியமா ரூட் போடுறது நல்லதான்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல கேள்வி. இது வந்து ஒவ்வொரு கஸ்டமரோட விருப்பம். ஆனால் ஓப்பனாக இருக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு நான் சொல்கிறேன், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓப்பனாக வயர் ரூட்டிங் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எலி மூலியமாக அந்த வயரு கடித்து கட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து ஏணி மூலியமாகவோ இல்லை ஏதோ ஒரு பொருள் மூலியமாகவோ அந்த கேமரா கேபிளில் பட்டு நச்சு அந்த வயர் கட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கேமரா வந்து ஒர்க் ஆகாமல் போகலாம். அந்த டெக்னீஷியன் வந்து அது கட்டாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதை வந்து ஜாயின் பண்ணால் கூட ஃபியூச்சரில் உங்களுக்கு மானிட்டர் மூலியமாக பார்க்கும்போது அலையாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக நான் ரெஃபர் பண்ணுறது, என்னை மாதிரி டெக்னீஷியன் ரெஃபர் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே பிவிசி பைப் மூலியமாகவே ரூட் பண்ணுறது தான் நல்லது. இந்த மாதிரி சிசிடிவி கேமரா தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிசிடிவி கேமரா சம்மந்தமான எந்த கேள்வியாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்யூஷன் தரேன். உங்களுக்கு சிசிடிவி கேமரா தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.